ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலைக்காக காத்துட்டு இருப்பவர்களா? அப்போ உங்களுக்கான வேலைவாய்ப்பு தகவல் தான். மொத்தம் 14,582 வேக்கன்சி கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி டிகிரி படித்திருந்தாலே போதும். எல்லாரும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருப்பீங்க. டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். மினிமம் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிகிரி. ஏஜ் லிமிட்டேஷன் மினிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயது முடிஞ்சவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதிகபட்ச வயது வரம்பு என்ன என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க. விண்ணப்பிக்க வேண்டிய டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை 4ஆம் தேதி தான் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் 9ஆம் தேதி தொடங்கிடுச்சு. ஜூலை 4ஆம் தேதியோட லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. இதற்கு எப்படி விண்ணப்பிக்க வேண்டும், யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். இது ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கு தெரிஞ்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசின் 14,582 காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க. மத்திய அரசு தேர்வு நடத்தும் நிறுவனம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சொல்லுவாங்க, எஸ்எஸ்சின்னு சொல்லுவாங்க. இது பட்டதாரி முடித்த எஸ்எஸ்சி சிஜிஎல் சொல்லுவாங்க, பட்டதாரிகளுக்கானது சொல்லியிருக்காங்க. கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க, சிஜிஎல்ன்றது. மொத்தம் 14,582 காலி பணியிடம் சார். குரூப் சி பதிவு. நீங்கள் இந்த வேலை கிடச்சதுன்னா உங்கள் லைஃப் செட்டில்டுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்காவான சேலரி பேக்கேஜ் உள்ள ஒரு சூப்பரான வேலை. அந்த அசிஸ்டண்ட் ஆஃபீஸர், வருமான வரி, மத்திய கலால் வரி, தேர்வாளர் உதவி அமலாக்க அதிகாரி சொல்லிட்டு சப் இன்ஸ்பெக்டர், மத்திய புலனாய்வு பிரிவுக்கு எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டு, ரிசர்ச் அசிஸ்டண்ட்டு, இளநிலை புள்ளியியல் அதிகாரி, புள்ளிவிவர ஆய்வாளர், ஆடிட்டர், அக்கௌண்டன்ட்டு, டேக்ஸ் அசிஸ்டண்ட் உள்ளிட்ட பல்வேறு பதவிகள் கொடுத்துருக்காங்க. இந்தந்த டிபார்ட்மெண்ட் முடித்தவங்க இதற்கு அப்ளை பண்ணலாம். இப்போ டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா எந்த டிகிரின்றதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கு காமனாக டிகிரி கேட்பாங்க, ஒவ்வொன்றுத்துக்கு ஸ்பெஷலைசேஷன் கேட்பாங்க. வருமான வரி புள்ளியியல் துறையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதற்கான குவாலிஃபிகேஷன் முடித்தவங்க கண்டிப்பாக எடுப்பாங்க. இதற்கான கல்வி தகுதி என்னன்றது பார்த்தீங்கன்னாக்கா பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும். இதற்கான நோட்டிஃபிகேஷன் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஒரு 87 பேஜ் இருக்குது. அதில் ஷார்ட்டாக இருக்கிற நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்குறீங்க. வயது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18 முதல் 27 வயது. 1/8/2025 படி உங்களுக்கு 18 வயது ஆகிருக்கணும். 27 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 18 முதல் 30, 18 முதல் 32, 20 முதல் 30 வயது என பதவிகளுக்கு ஏற்ற மாதிரி தன்மைக்கு ஏற்க வந்து வயது வந்து மாறப்படுகிறது சொல்லிக் கொடுக்குறாங்க. அரசு விதிகளின்படி 3 முதல் 5 வயது வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 3 வருஷமோ, எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷமோ, மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் இராணுவத்தினர்களுக்கு 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. வயது உள்ள 10 முதல் 15 வயது கொடுத்துருக்காங்க. தேர்வு முறை பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அடிப்படையிலான டயர் 1 டயர் 2 தேர்வுகள் நடத்தப்படும். அதுக்கப்புறம் ஆவண சரிபார்ப்பு நடக்கும். இங்கே தேர்வு நடைபெறும் மாநிலம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, கோவை, மதுரை, திருநெல்வேலி, சேலம், திருச்சி மற்றும் வேலூரில் நடக்குது. இதற்கான விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 4/7/2025 சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷனு இதுதான் நோட்டிஃபிகேஷனு. இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கேன். இதுக்கு டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருக்காங்க. கால் பண்ணி கேட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்குது. குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏஜ் இருக்குது. ஏஜ் குவாலிஃபிகேஷன் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். சூப்பரான ஒரு பக்காவான வேலைவாய்ப்பு தகவல் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவல் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். நீங்கள் மிஸ் பண்ண நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.